Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து ரிலேஷனல் டேட்டா மாடல்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னா என்னன்னு பார்க்க போறோம். என்டிட்டி அப்படின்றது என்னன்னா ஒவ்வொரு அட்ரிபியூட்க்கு அந்த ரிலேஷன் டேட்டா மாடல் உள்ளுக்கே ஒவ்வொரு வேல்யூக்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறது. இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டேட்டா பேஸோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். இப்போ ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் அப்படின்னா அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இதே நீங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னாவே நீங்கள் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ நம்ம படிக்கிறத வேர்ட்ஸாக படிக்கிறத விட வீடியோஸாக பார்க்குறத விட டயக்ராமெட்டிக்காக போட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். எங்கே சேஞ்சஸ் பண்ணலாம், எப்படி இருக்கணும் எல்லாமே. ஸோ மோஸ்ட்டாக வந்து டயக்ராமெட்டிக் புரியாத கான்செப்டை கூட நீங்கள் டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணினீங்கன்னா அது வந்து ஈஸியாக ஒர்க் ஆகும். அதை தான் நம்ம வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு. மோஸ்ட்லி இந்த டேட்டா பேஸில் நீங்கள்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. யூஜிபிஜியில் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூஜிபிஜி ப்ராஜெக்டில் உங்கள் ப்ராஜெக்டை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. யூஸ் கேஸ் டயக்ராம்னு சொல்லுவோம். அதே தான் யூஸ் கேஸ் டயக்ராம் இருக்குது, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் இருக்குது, கிளாஸ் டயக்ராம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டயக்ராமெட்டிக் வியூவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது வந்து டேட்டா பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இதை வந்து டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னா டிசைன் ஆஃப் அ டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எப்படி அதை டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வீடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி டிசைன் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்படி டிசைன், டெம்பிள் டிசைன்னா எப்படி இருக்கும், இல்லைன்னா மாடர்ன் டிசைன், இல்லைன்னா ஐடி டிசைன், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஒரு லோகோவை டிசைன் பண்ணுறதுக்குன்னே சில கேட்டகரிஸ் இருக்குது. அதே மாதிரி தான் டேட்டா பேஸுக்கும் இந்தந்த பிக்சரைசேஷன் இந்தந்த ஷேப்ஸை வச்சு தான் நீங்கள் டயக்ராம் ரெடி பண்ணணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இஆர் டயக்ராம் அப்படின்றது வந்து ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்னென்னா இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறதுல இந்த ரெக்டாங்கிள் சிம்பிளில் இருக்கிறது வந்து என்டிட்டின்னு சொல்லுவோம். இந்த டைமண்ட் சிம்பிளில் இருக்கிறது ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இது அதோட அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஒரு என்டிட்டி, இதில் காலேஜ் அப்படின்றது இன்னொரு என்டிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குன்னா ஐடி இருக்குது, நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்கும், ஏஜ் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதே வந்து காலேஜ் ஐடி இருக்கும், காலேஜ் நேம், காலேஜ் அட்ரஸ், காலேஜ் இமெயில் ஐடி, இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ என்டிட்டி அட்ரிபியூட், இதுவும் என்டிட்டி அட்ரிபியூட். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னா ஸ்டடியிங். ஸ்டூடெண்ட் ஸ்டடியிங் இன் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்றதும் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் இந்த காலேஜில் படிக்கிறாங்க, இந்த காலேஜில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வேலை வேணாலும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை இது வந்து ஒரு சிம்பிள் இஆர் டயக்ராம். இதே வந்து எப்படி வேறு ரிலேஷனில் போடணும், போடணும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் ஷேப் அண்ட் மீனிங். ஸோ அந்த டயக்ராம் வரைகிறதுக்கு உங்களுக்கு சில ஷேப்ஸ் மட்டும்தான், எந்த ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணலாமான்னா இல்லை, இதுக்குன்னு ஸ்டாண்டர்டான ஷேப்ஸ் இருக்குது. இதுதான் இந்த ஷேப்ஸ். ரெக்டாங்கிள் அப்படின்னா வந்து என்டிட்டி செட். இப்போ ஸ்டூடெண்ட் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அது ரெக்டாங்கிள்குள்ளே கொடுக்கணும். அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை சார்ந்த டீட்டெயில்ஸை வந்து எக்லிப்ஸ் வடிவில் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வந்து டைமண்ட் அப்படின்றது ரிலேஷன்ஷிப். ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு என்டிட்டியை ஸ்டூடெண்ட்னு வச்சுருக்கீங்க, இன்னொரு என்டிட்டியை காலேஜ்னு வச்சுருக்கீங்க. இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டைமண்டில் கொடுக்குறீங்க. அடுத்து வந்து லைன், they link the attribute of one entity to the other entity set. இதுதான் இங்கே லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைன் வந்து ஒரு என்டிட்டியை வந்து இன்னொரு என்டிட்டி கூட ரிலேட் பண்ணுறதுக்காக இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஒரு என்டிட்டியும் அட்ரிபியூட்டையும் ரிலேட் பண்ண லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு என்டிட்டியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பையும்
இது லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம லைன்ஸ் யூஸ் பண்ணோம். இதுக்காக தான் இந்த லைன்ஸை இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து என்னென்னா டபுள் எக்லிப்ஸ் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னா ஒரே அட்ரிபியூட்டுக்கு 2 வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு டபுள் எக்லிப்ஸ், ஒரு எக்லிப்ஸ்குள்ளே இன்னொரு ரவுண்டட் போடுறது. அது மீனிங் என்னென்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட் நேம்னு இருக்குது, விட்டுருங்க, ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு இருக்கலாம். ஸோ அப்போது ஒரே அட்ரிபியூட் அட்ரஸ்ன்ற ஒரே அட்ரிபியூட்டுக்கு 2 வேல்யூ இருக்குது, கரண்ட் அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு வேல்யூ உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து டபுள் எக்லிப்ஸ் மல்டி வேல்யூடு, ஒரே அட்ரிபியூட்டுக்கு 2 வேல்யூ இருக்குது. மொபைல் நம்பர்னு வச்சுருக்கீங்கன்னா ஒரே ஸ்டூடெண்ட்க்கு 2 மொபைல் நம்பர் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம டபுள் எக்லிப்ஸில் போடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்ட் எக்லிப்ஸ் டிரைவ்ட் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். டேஷ்னா வந்து இந்த டேஷ் 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 சிம்பிள் யூஸ் பண்ணி போடுறது. அது வந்து எதுக்காகனா டிரைவ்டு அட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ டிரைவ்டு அப்படின்னாவே என்னென்னா இப்போ உங்களோட ஏஜ், டேட் ஆஃப் மோஸ்ட்லி ஏஜ் எல்லாம் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்லேருந்து டிரைவ் பண்ணது. ஸோ அதை வந்து நீங்கள் டேஷ்னா என்னென்னா இப்படி ரவுண்டாக சாலிடாக இருக்காது, இது வந்து டேஷ் 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 சிம்பிளில் இருக்கும். அடுத்து டபுள் ரெக்டாங்கிள், சிங்கிள் ரெக்டாங்கிள் வந்து என்டிட்டி செட்டுக்கு, டபுள் ரெக்டாங்கிள் வந்து வீக் என்டிட்டினா அது தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்க வேணாம். இப்போ வந்து காலேஜ், இது வந்து ஒரு சிம்பிள் காலேஜ் இஆர் டயக்ராம். இதில் ஸ்டூடெண்ட்ன்றது முக்கியமானது ஒன்று, காலேஜும் முக்கியமானது ஒன்று. ஆனால் இதில் வந்து ஒரு பஸ் டிரைவர் அப்படின்றது வந்து இந்த டேட்டா பேஸில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்காது. பட் அதுவும் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னா வந்து இல்லை இதில் வந்து வேறு கேஃபிட்டேரியா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டேட்டா பேஸ்லேயே கேஃபிட்டேரியா பற்றின டீட்டெயில்ஸும் வரணும். இல்லை வந்து வேறு ஏதாச்சும் கொடுக்கணுன்னா செமினாரோட டீட்டெயில்ஸு, செமினாரோட ஐடி, ப்ராஜெக்டோட ஐடி, இதெல்லாம் முக்கியமானது. ஸோ உங்கள் டேட்டா பேஸில் எது வந்து லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து நீங்கள் வந்து எதில் வைப்பீங்கன்னா டபுள் ரெக்டாங்கிளில் வைக்கிறீங்க. அதே மாதிரி டபுள் லைன் அப்படின்றது என்னென்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அதை சார்ந்து தான் இருக்குதுன்றது தான் மீனிங். அப்படி இருக்கிறது என்னென்னா பேங்க் அக்கௌண்ட்டும் ஏடிஎம் கார்டும் வச்சுக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுன்றது ஒரு என்டிட்டினா ஏடிஎம் கார்டுன்றது ஒரு என்டிட்டி. அந்த ஏடிஎம் கார்டில் ஏடிஎம் நம்பர், பின் எல்லாமே இருக்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் நம்பரு, பாஸ்வேர்டு, டைப்பு, பேலன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தால் தான் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்க முடியும் ஏடிஎம்மில். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டோட்டல் பார்ட்டிசிபென்ட்னு சொல்லுவோம். இதில் இல்லைன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து டோட்டல் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு இஆர் டயக்ராமில் சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இஆர் டயக்ராம் வரையணும். நீங்கள் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் கான்செப்டுக்கு வேணாலும் இஆர் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் இஆர் டயக்ராம். ஸோ இப்போ எப்படி அந்த டயக்ராமுக்கு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் காம்பனண்ட் என்னென்னலாம் மொத்தமாக சேர்ந்தது ஒரு இஆர் டயக்ராம் அப்படின்னா என்டிட்டின்றது வந்து ஒன்றும் இல்லை, நம்மளோட வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் அப்படின்றது இப்போ ஒரு ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எந்த கார்டு எடுத்தாலும் அதில் 16 டிஜிட் மொபைல் நம்பர் இருக்கும், சிவிவி நம்பர், சிசிவி நம்பர்னு இருக்கும், எக்ஸ்பைரி டேட்டு, நேமு, அப்புறம் வந்து என்ன டேட்டில் அது வந்து க்ரியேட் ஆனிச்சு எல்லாமே இருக்கும். ஸோ இதிலே வீக் என்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் வேல்யூஸ் அதில் இருந்துச்சு, உங்கள் ஃபோட்டோ அதெல்லாம் மேண்டட்டரியா இல்லையா அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து வீக் என்டிட்டியில் வரும். ஸோ என்டிட்டிலே 2 டைப், ஒன்று வீக் என்டிட்டி இல்லைன்னா என்டிட்டி. ஸோ அடுத்து அட்ரிபியூட் அப்படின்றது வந்து இதுதான் சொல்லுவோம் அட்ரிபியூட்னு. இந்த அட்ரிபியூட்டில் 4 டைப்ஸ் இருக்குது: கீ, காம்போசிட், மல்டி வேல்யூட், டிரைவ்டு. கீ அப்படின்னா யூனிக், ஐடின்றது யூனிக்காக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான் இருக்கும், அந்த ஐடி ஒரே மாதிரி இருக்காது, அதுதான் வந்து கீ. இன்னொன்று வந்து மல்டி வேல்யூடுன்றது ஒரு அட்ரஸ்னால் பர்மனண்ட் அட்ரஸ் இருக்கலாம், கரண்ட் அட்ரஸ் இருக்கலாம். அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 அட்ரஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கு 2 மொபைல் நம்பர் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அட்ரஸில் வரும். அடுத்தது வந்து என்னென்னா காம்போசிட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரே அட்ரிபியூட்டுக்கு 2 வேல்யூ இருக்கிறது தான் காம்போசிட்.
இப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் சேர்ந்தது ஒரு ஸ்டூடெண்ட் நேமாக இருக்கலாம். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் நேம்ன்றது ஒரு வேல்யூ, செகண்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்றது ஒரு வேல்யூ, மிடில் நேம்ன்றது ஒரு வேல்யூ. ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா காம்போசிட் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து டிரைவ்டு அப்படின்றது என்னன்னா உங்கள் ஏஜ்லேருந்து மொபைல் உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஏஜை டிரைவ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. அப்புறம் வந்து உங்களோட பேரண்ட்ஸோட நேம்லேருந்து இப்போ உங்கள் அப்பா பேரோ அம்மா பேரோ வச்சு ஒரு என்டிட்டினா அதுலேருந்து உங்கள் பேரை டிரைவ் பண்ணால் நீங்கள் வந்து சன் இல்லைன்னா டாட்டர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் வருவீங்க. ஸோ இது எல்லாமே தான் டிரைவ்டு அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட டேட்டா பேஸோட கான்செப்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் லாஜிக்கல் அண்ட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ER டயக்ராமில் உங்களோட அட்ரிபியூட் வேல்யூ வந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு என்டிட்டிக்கு ஒரு 3 அட்ரிபியூட் வேல்யூ தான் வைக்கணுமா அப்படின்னா இல்லை, ஒரு என்டிட்டிக்கு எவ்வளோ அட்ரிபியூட் வேல்யூ வேணாலும் வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இந்த என்டிட்டிக்கும் அட்ரிபியூட்டையும் சேர்ந்து இன்னொரு என்டிட்டியும் அட்ரிபியூட்டுக்கும் எப்படி ரிலேட் பண்ணலான்னு. ஸோ இது வந்து 1 to 1 ரிலேட் பண்ணலாம், 1 to many ரிலேட் பண்ணலாம், many to 1 பண்ணலாம், many to many அப்படின்றதையும் நம்ம பண்ணலாம். ஸோ 1 to 1 அப்படின்றது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இப்போ ஃபாதர் அப்படின்னு இருக்காங்க, ஒரு என்டிட்டி சன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னா பேரண்ட். ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸ். ஸோ சன்னோட பேரண்ட் வந்து இவங்க தான், இல்லை இவங்களோட பையன் வந்து இவங்க தான் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் வந்து 1 to 1. ஸோ இதில் வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதை வந்து இது கூட மட்டும்தான் ரிலேட் பண்ண முடியும் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப் என்னன்னா டீச்சிங் தான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இது 1 to 1. ஓகேவா? இப்போ வந்து 1 to many அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காங்க. இந்த பேங்க் மேனேஜர் வந்து ஒரு பர்சன் கூட எப்படி ரிலேட் ஆகிறாங்க அப்படின்னா ஒன்று பேங்க்கோட அக்கௌண்ட் மூலமாக ரிலேட் ஆகலாம், இவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் ரிலேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்பான்சர்ஸ் மூலமா இது பண்ணலாம். டெபாசிட் மூலமா ரிலேட் ஆகலாம். ஸோ இது வந்து 1 to many. ஸோ ஒரு பேங்க் மேனேஜர் வந்து ஒரு பர்சன் கூட எந்த டைப்ல வேணாலும் ரிலேட் ஆகலாம். 1 to many அப்படின்னு சொல்லுவோம். ஸோ many to many. ஸோ many to many அப்படின்றது எதில் வரும்னு பார்க்கலாம். ஸோ many to manyன்றது வந்து உங்கள் ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஐடி இருக்குது, FB ஐடி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஸோ n நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னும் நிறைய n நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து many to many அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன்று, இது 1, ஒரு ஐடிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது, இதுதான் 1 to many ரிலேஷன்ஷிப். அப்போ many to many அப்படின்றது என்ன மீனிங்னா உங்களோட பிரின்சிபல் இருக்காங்க. ஸோ பிரின்சிபலுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து டீன், CEO இந்த மாதிரி இருக்கும். அதே வந்து அந்த பிரின்சிபலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது யாருன்னா டீச்சர், ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி. ஸோ ஸ்டூடெண்ட் டீச்சர் எல்லாம் வந்து பிரின்சிபலை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரின்சிபல் வந்து டீன், CEO இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்ம many to many ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட மீனிங் என்னன்னா 1 to 1னா ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டி கூட ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. 1 to many
ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டி கூட மோர் தேன் ஒன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. மெனி டு ஒன்னா நிறைய என்டிட்டி வந்து ஒரே ஒரு என்டிட்டியை சார்ந்து இருக்கிறது. பேங்க் மேனேஜர்னா நிறைய பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பர்சன்ஸ் இருப்பாங்க, அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரே ஒரு பேங்க் மேனேஜரை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். மெனி டு மெனினா ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இப்படி இதுதான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ER டயக்ராம். ஸோ அடுத்த செஷனில் வந்து நம்ம டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் என்னென்னு யூஸ் பண்ணுறோம், அதில் எப்படி நம்ம வந்து query ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.